39வது கணக்குமா, விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஓர் உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. கோளத்தின் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள்விட்டத்தை காண்க. சாமி, ஒரு பொருள் அப்படியே இன்னொரு பொருளா, ஒரு வடிவம் இன்னொரு வடிவமாக அப்படியே மாற்றப்படுகிறதா அதனுடைய கன அளவு. அப்போ கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு கன அளவு அப்படியே தான் மாறும். வெயிட் அப்படியே இன்னொரு பொருளா மாறுது. எதுவும் மாறுது பாருங்க, உள்ளீடற்ற கோளமா மாறுது. அப்போ உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு உங்களுக்கு புரியுதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ கூம்பின் கன அளவு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவாக மாறுது. ரெண்டு கோளத்தினுடைய ரெண்டுமே கன அளவு எப்படி இருக்கும், அப்போ சமம். இங்க இருக்கிற வெயிட் அப்படியே என்ன பண்றாங்க, உருக்குறாங்களோ வேற என்ன பண்றாங்க அப்படியே மாத்துறாங்க. அப்போ கன அளவுகள் சமம். இப்போ கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா 1/3 πr²h. மூன்று அளவுகளை பெருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன அளவுனாவே மூன்று அளவுகள், ரெண்டு ஆரம், இன்னொன்று உயரம். ஒன்று அடிவட்ட பரப்போட உயரத்தை பெருக்கணும். அதுவும் அடிப்பரப்போட உயரத்தை பெருக்கினால் அது பேரு உருளையின் கன அளவு. அந்த உருளையின் கன அளவில் மூன்றில் ஒரு பங்கு தான் கூம்பினுடைய கன அளவு. இதே தான் இங்கே போகலாம். கோளத்தின் கன அளவு கூம்பின் கன அளவை போல 4 மடங்கு 4/3 πr³ தான். ஏன்னா உயரமும் ஆரமும் எப்படி இருக்கும், கோளத்துல சமமா இருக்கும். இங்க உள்ளீடற்ற கோளம் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த r³ பதிலாக கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³. ஏன்னா உள்ளீடற்ற கோளம் நம்ம கன அளவு உள்ளே தான் ஒன்றா தான் இருக்கும் போது, அப்போ பெரிய ஆரம் சின்ன ஆரம் அப்படின்றதுக்கு பதிலாக ரெண்டுமே ஒரே அளவில் வரும்போது கழிச்சு விட்டுணும், கூட்டி கூடாது, கழிச்சிடணும். கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³. இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது வந்து வெளி ஆரம். அந்த வெளி ஆரத்துக்கு பதிலாக தான் கோளத்தினுடைய என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் விட்டத்தின் பாதி ஆரம் 5 சென்டிமீட்டர். இங்கமும் பார்த்தோம்னா இந்த கூம்பினுடைய விட்டம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆர் ஈக்குவல் எது, கூம்புக்கு இது இந்த சைடு கூம்பு, இது வந்து இது. ஸோ கூம்பினுடைய ஆரம் விட்டத்தில் பாதி ஆரம், அப்போ 7 சென்டிமீட்டர். இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வகுத்தல் 3 பக்கம் வச்சா பெருக்கல் 3 ஆயிடும். ஸோ 3 3 ஆயிடும், கேன்சல். பையன் ஆயிடும், கேன்சல். இந்த ஆரம் கோளத்திற்குரியது, இந்த ஆரம் கூம்பிற்குரியது. அதனால இது 1 போட்டுக்கலாம், இதை 2 போட்டுக்கலாம். சரி சாமி, கூம்பினுடைய ஆரம், இது உள்ளிடற்ற கோளத்தினுடைய ஆரம். இப்போ ஆரத்தினுடைய மதிப்பு இங்கே போடணும் அவசியம் கூட இல்லை. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு கிளாரிட்டிஸ்னால் இது போட வேணும், இல்லைன்னா டவுட்டாக இருக்குன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஆரம் கேன்சல் பண்ணி விட்டுக்கூடாது. நீங்கள் 7 ஆரத்தை 7 எத்தனை முறை போடணும், 2 முறை போடணும். 7 × 7 × ஹெச்சினுடைய மதிப்பு, இதுதான் உயரம். யாரு, கூம்பினுடைய இது. இது ரெண்டுமே கூம்புக்குரியது. ஓகே சாமி, கூம்பினுடைய உயரம் 8 ஈக்குவல் 8 சென்டிமீட்டர். இங்கே 4 × கேபிட்டல் r³. கேபிட்டல் ஆர் எவ்வளோ, 5. அப்போ 5 எத்தனை முறை போட்டு போயிருக்கோம், 3 முறை. 5 25 25 125 125 மைனஸ் r²³. எனக்கு வெளியே ஆரம் கண்டுபிடிச்சு, உள்ளாரம் கண்டுபிடிச்சதான் உள் விட்டம் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த பெருக்கலா இருக்கிற 4 பிராக்கெட்டானது பெருக்கல் பொதுவானது. பெருக்கலா இருக்கிற 4 சமக்குறிக்கு இந்த பக்கம் தான் வகுத்தல மாறும். 1 நாள் 4, 2 நாள் 8. இப்போ 7 49 49 2 முறை கூட்டினா எவ்வளோ வரும், 98 ஈக்குவல் டு 125 மைனஸ் r²³. எனக்கு r³ வந்து மைனஸ் வரக்கூடாது, ப்ளஸ் வேணும். அதனால் அந்த ப்ளஸ் மைனஸ் தான் பக்கம் ப்ளஸ் தான் மாறும். இந்த ப்ளஸ் தான் பக்கம் எடுத்துக்கோனா மைனஸ் தான் மாறும். மைனஸ் 98 என்ன பக்கம் எடுத்துட்டு வரேன், r²³ 125 98 ரூபாய். 100 ரூபாய் கழிச்சா மீதி 25 ரூபாய், 2 எக்ஸ்ட்ரா கழிச்சா 27. எதனுடைய கியூப் நமக்கு 27, 3 கியூப். ஸோ 3 கியூப் சமமாக இருக்கு. அப்போ r²க்கு பேர் என்ன சாமி, r² ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். எனக்கு ஆரம் கேட்கல, அவங்க ஆரம் கேட்கல, உள் விட்டம் கேட்குறாங்க. அப்போ விட்டம் என்பது ஆரத்தை போல 2 மடங்கு. உள் விட்டம், இது உள் ஆரம். therefore உள் விட்டம் இது மாதிரி டபுளா இருக்கணும்ல. அப்போ 3 எவ்வளோ, 3 மணி கூட்டினா எவ்வளோ சாமி, 6 சென்டிமீட்டர். உள்ளிடற்ற கோளத்தின் உள்விட்டம் 6 சென்டிமீட்டர். இப்போ பாரு சாமி, நீங்கள் இதை எழுதினாவும் அல்லது இதை எழுதினாவும் 1 மார்க். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2, இது 3. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இது வரைக்கும் 4 வந்துடும். இது 5 மார்க். ஓகே.